வெளிநாட்டில் இருந்து இந்தியா வந்த இளைஞருக்கு குரங்கம்மை தொற்று உறுதி. சுகாதார அவசர நிலையாக அறிவிக்கப்பட்ட குரங்கம்மையின் முதல் வகை இந்தியாவில் பரவவில்லை என்று ஒன்றிய அரசு விளக்கம். சென்னை ஓரகடத்தில் கணினி தயாரிப்பு தொழிற்சாலை அமைக்க HP நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம். 3380 கோடி ரூபாய் மதிப்பில் அமையும் ஆலை மூலம் முதற்கட்டமாக 1500 பேருக்கு வேலைவாய்ப்பு. தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கும் முயற்சியாக தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு நிதி தர மறுப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கல்வி மற்றும் சமத்துவத்தை ஒன்றிய அரசு ஊக்குவிக்கும் லட்சணம் இதுதானா எனவும் கேள்வி. அதிமுக அமைப்பு செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன் தாவேகாவில் இணைகிறாரா? திட்டமிட்டு தவறான தகவல் பரப்பப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி மறுப்பு. தூத்துக்குடி தருவை குளத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டம். சிறைபிடிக்கப்பட்ட 22 மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தல். மதுரையில் 25,000 பேருக்கு 300 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். திமுக ஆட்சியில் மக்களை தேடி அரசு நலத்திட்ட உதவிகள் சென்றடைவதாக பேச்சு. $12,381 கோடி குத்தகை பாக்கி செலுத்தாத சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் கிளப்புக்கு சீல். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தமிழ்நாடு அரசு அதிரடி நடவடிக்கை. காஞ்சிபுரம் சாலவாக்கம் அருகே வயல்வெளியில் ஹெலிகாப்டர் திடீரென இறங்கியதால் பரபரப்பு. இயந்திர கோளாறு காரணமாக வயலில் இறங்கியதாக விளக்கம். டெல்லியில் இருந்து வாரணாசி சென்ற வந்தே பாரத் ரயில் நடுவழியில் நின்றதால் பயணிகள் அவதி. சரக்கு ரயில் என்ஜின் மூலம் வந்தே பாரத் ரயில் இழுத்து செல்லப்பட்ட வீடியோ வைரல். इंजन फेल हो चुका है इसका. வெளிநாட்டில் இருந்து இந்தியா வந்த இளைஞருக்கு குரங்கம்மை பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் சுகாதார அவசர நிலையாக அறிவிக்கப்பட்ட குரங்கம்மையின் முதல் வகை இந்தியாவில் பரவவில்லை என்று ஒன்றிய அரசு விளக்கமளித்துள்ளது. மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான காங்கோவில் இருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் குரங்கம்மை தொற்று வேகமாக பரவி வருகிறது. இது தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார நிறுவனம் அறிவித்திருந்த நிலையில் வெளிநாட்டில் இருந்து டெல்லி வந்த இளைஞர் ஒருவருக்கு அறிகுறி தென்பட்டது. தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அவரின் மாதிரிகளை சோதனை செய்ததில் குரங்கம்மை தொற்று இருப்பது உறுதியாகி இருப்பதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் குரங்கம்மையின் 2ஆம் வகை தொற்றே அந்த நபருக்கு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தீவிரத்தன்மை குறைவான இந்த வகை தொற்று கடந்த 2022 இருந்தே பரவ தொடங்கியதாகவும் இந்தியாவில் இதுவரை 30 பேருக்கு மட்டுமே அது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அஞ்ச வேண்டாம் என்றும் ஒன்றிய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. குரங்கம்மையின் முதல் வகை உலகம் முழுவதும் தீவிரத்தன்மையுடன் 10% பேருக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒருவருக்கு குரங்கம்மை உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் மாநில அரசுகள் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அனைத்து மாநில அரசுகளுக்கும் ஒன்றிய அரசு சார்பில் எழுதப்பட்டுள்ள கடிதத்தில் குரங்கம்மை தொற்றை கடந்த மாதம் 14ஆம் தேதி பொது சுகாதார நெருக்கடியாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தோலில் அரிப்பு ஏற்பட்டு அதன் தொடர்ச்சியாக காய்ச்சல் ஏற்படுவதே குரங்கம்மையின் அறிகுறி என்றும் HIV-யால் பாதிக்கப்பட்டவர்களை குரங்கம்மை எளிதில் தாக்குகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரங்கம்மை பாதிப்பு ஏற்பட்டால் உயிரிழப்பை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டுமென அனைத்து மாநில அரசுகளுக்கும்
அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாவட்ட மருத்துவமனைகளில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும், நோய் தொற்று இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நபர்கள் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தும் வசதிகள், தேவையான உபகரணங்கள், மருந்துகள் கையிருப்பில் உள்ளதா என ஆய்வு செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குரங்கம்மை நோய் சூழலை ஒன்றிய சுகாதார அமைச்சகம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதால் பொதுமக்களிடையே தேவையற்ற அச்சம் ஏற்படுவதை தடுக்க வேண்டியது அவசியம் எனவும் மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. சிறப்பாக செயல்படும் மாநிலங்களின் நிதியை தடுத்து நிறுத்தி தேசிய கல்விக் கொள்கையை கட்டாயமாக்கும் முயற்சியில் ஒன்றிய அரசு ஈடுபடுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக ஆளாத தமிழ்நாடு, கேரளா, டெல்லி, பஞ்சாப், மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களில் அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் சமக்ர சிக்ஷா திட்டத்துக்கான நிதியை விடுவிக்காமல் ஒன்றிய அரசு கடந்த ஓராண்டாக காலம் தாழ்த்தி வருவதாகவும், இதன் மூலம் மாநிலங்களை ஒன்றிய அரசு தண்டிப்பதாகவும் ஆங்கில பத்திரிகையில் செய்தி வெளியானது. இக்கட்டுரையை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தேசிய கல்விக் கொள்கையை பள்ளிகளில் செயல்படுத்தாத காரணத்திற்காக சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு நிதி மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அதே சமயத்தில் இலக்கை எட்டாத மாநிலங்களுக்கு நிதி வாரி வழங்கப்படுவதாக விமர்சித்துள்ள அவர், இதுதான் தரமான கல்வி மற்றும் சமத்துவத்தை ஊக்குவிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் நடவடிக்கையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதை நாட்டு மக்களின் முடிவுக்கே விட்டுவிடுவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதிமுக அமைப்பு செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதாக வெளியான தகவலை அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுத்துள்ளார். சேலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, ஆதி திராவிடர் நல விடுதியில் முழுமையான வசதிகள் இல்லை என்ற மாணவர்களின் குற்றச்சாட்டு அடிப்படையிலேயே தாம் அறிக்கை வெளியிட்டதாக தெரிவித்தார். செஞ்சி ராமச்சந்திரன் தாவேகாவில் இணைய உள்ளதாக வெளியான தகவலையும் அவர் மறுத்திருக்கிறார். செஞ்சி ராமச்சந்திரன் அதிமுகவில் அமைப்பு செயலாளராக இருக்காரு. அவர் தாவேகாவில் இணைய உள்ளதாகவும் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த அவருக்கு சொன்னாங்களா? இது வரைக்கும் எங்கிட்ட இல்லையா? என்னென்ன மாதிரி பொருளை கிளப்பி விடுறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஒரு கடல். இதில் அவர் மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இந்த கட்சியில் அங்கம் வைக்கிறாங்க, உழைத்திட்டு இருக்கிறாங்க. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான இயக்கம், 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இயக்கம், பொன்விழா கண்ட கட்சி. அதனால் வேணுமெனே திட்டமிட்டு சில ஊடகங்களும் பத்திரிகையில் வதந்தியை கிளப்பிட்டு இருக்குது. இது கண்டிக்கத்தக்கது. பரந்தூர் விமான நிலையம் விவகாரத்தில் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். அதிமுக ஒன்றிணையும் போது எடப்பாடி பழனிசாமியையும் இழக்க விரும்பவில்லை என்று OPS ஆதரவாளர் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். பழனிசாமியால் தேர்தல்களில் தோல்வியை சந்தித்து அதிமுகவின் வாக்கு வங்கி 20% குறைந்துவிட்டது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். அதாவது நாங்கள் யாரையும் இழக்க விரும்பலை, எடப்பாடியும் இழக்க விரும்பலை, மற்றவர்களையும் இழக்க விரும்பலை. அப்படி அவர்கள் இந்த இயக்கம் ஒன்றாக வேண்டும் என்று நினைக்காதவர்கள், விரும்பாதவர்கள் அவர்களாகவே வெளியேறி விடுவார்கள். இது காலத்தின் கட்டாயம். ஒற்றத்தலைமை இரட்டத்தலைமைங்கும் போது இணையும் போது ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் 2025 டிசம்பருக்குள் ஒரு நல்ல முடிவு ஏற்படும். டிடிவி அவர்களையும் OPS அவர்களையும் எடப்பாடி அவர்களையும் அனைத்தையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருடைய தொண்டனின் எண்ணம். இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். டெல்லியிலிருந்து வாரணாசி சென்ற வந்தே பாரத் ரயில் நடுவழியில் நின்றதால் சரக்கு ரயில் எஞ்சின் மூலம் இழுத்துச் செல்லப்பட்டது. தலைநகர் டெல்லியிலிருந்து காலை 6 மணிக்கு புறப்பட்ட வந்தே பாரத் ரயில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எட்டாவா அருகே நடுவழியில் நின்றது. தொழில்நுட்ப குழுவினர் கோளாறை சரி செய்ய முயன்றும் பலனளிக்காததால் சரக்கு ரயில் எஞ்சினை பொருத்தி வந்தே பாரத் ரயில் பர்தானா ரயில் நிலையத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டது. इंजन फेल हो चुका है इसका. வந்தே பாரத் ரயிலில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணிகள் கடும் சிரமம் அடைந்த நிலையில் அந்த வழியாக வந்த ரயில்களும் சிறிது நேரம் நிறுத்தப்பட்டன.
பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கான சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்த ஆய்வுக்கு ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வு மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை திட்டம் தயார் செய்ய ஆய்வு எல்லைகளை வழங்கி ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகத்தின் விண்ணப்பத்தை பரிசீலனை செய்த பின் ஒன்றிய அரசு இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது. இதையடுத்து சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வு மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை திட்டம் தயார் செய்யப்படும் என்றும் அதன் பிறகு பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டு சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தொழில்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வீட்டின் முன் கட்டப்பட்டிருந்த ஆட்டை சிறுத்தை புலி வேட்டையாடியதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுவேலமங்கலத்தைச் சேர்ந்த பெருமாள் என்ற விவசாயிக்கு சொந்தமான பட்டியில் ஆடு ஒன்று இறந்து கிடந்தது. இதனிடையே அப்பகுதியில் உள்ள தோட்டத்தில் சிறுத்தை புலி ஒன்றை பார்த்ததாக கிராமத்தினர் கூறினர். எனவே ஆட்டை சிறுத்தை புலி வேட்டையாடி இருக்கும் என்று மக்கள் அச்சமடைந்துள்ளதால் வனத்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே முருங்கை ஏற்றுமதி மண்டலம் அமைக்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். கள்ளிமந்தயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அமைச்சர் இதனை தெரிவித்தார். 15 ஏக்கர் சிறு குறு தொழில் மூலமாக இடம் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. விரைவில் அங்கே சிப்போ மூலமாக அங்கே முருங்கை இன்றைக்கு முருங்கையிலிருந்து என்னென்ன பொருட்களை உற்பத்தி செய்ய முடியுமோ, அதாவது விதையிலிருந்து அந்த தலையிலிருந்து எண்ணெயெல்லாம் எடுத்துக்கொள்றாங்க. அதனால இப்போ 15 ஏக்கர்ல அங்கே சிப்கோ ஃபேக்டரி வர இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் விவசாயிக்கு நான் தெரிவிக்கிறேன். முருங்கை ஏற்றுமதி மையத்தில் விவசாயிகள் தங்களின் பொருட்களை விற்க 25 விழுக்காடு மட்டும் தொகை செலுத்தினால் போதும் என்றும் மீதமுள்ள 75 விழுக்காடு தொகையை அரசு செலுத்தும் என்றும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் தங்கம் அளவீடு செய்யும் பணி நடைபெற்றது. கோயில்களுக்கு நேர்த்தி கடனாக வரும் தங்கங்களை உருக்கி கோயிலுக்கு வருவாய் ஈட்டும் வகையில் வங்கியில் முதலீடு செய்யப்படும் என அமைச்சர் சேகர் பாபு மானிய கோரிக்கைகளில் அறிவித்திருந்தார். இதனை நடைமுறைப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் 3 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு தங்கம் அளவீடு பணி நடைபெற்று வருகிறது. அந்த வரிசையில் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு நேர்த்தி கடனாகவும் காணிக்கையாகவும் கிடைத்த 365 கிலோ தங்க நகைகள் மற்றும் கோயில் உபயோகத்திற்கு தேவையில்லாத தங்கங்களை தரம் பிரித்து எடை போடும் பணி நடைபெற்றது. கோயில் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த பணியை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ராஜு கண்காணித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு சிகாகோ வாழ் தமிழர்கள் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தது மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக நடிகர் விஜய் சேதுபதி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிகாகோ நகரில் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது அவருக்கு சிகாகோ வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்க வாழ் தமிழர்களுடன் இருப்பது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை தருவதாக கூறினார். முதல்வரின் புகைப்படத்தை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு நடிகர் விஜய் சேதுபதி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே இயந்திர கோளாறு காரணமாக ராணுவ ஹெலிகாப்டர் திடீரென வயல்வெளியில் தரையிறக்கப்பட்டது. சாலவாக்கம் பகுதியில் விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரில் வீரர்கள் பயிற்சி மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. அப்போது நடுவானில் திடீரென கோளாறு ஏற்பட்டதால் அவசரமாக விவசாய நிலத்தில் தரையிறக்கப்பட்டது. இதனை அறிந்த கிராம மக்கள் பலரும் ஹெலிகாப்டரை பார்க்க குவிந்தனர். இதனிடையே அங்கு விரைந்த விமானப்படை குழுவினர் இயந்திர கோளாறை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை படகுகளுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி தூத்துக்குடி தருவைக்குளம் பகுதி மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற தருவைக்குளம் மீனவர்கள் 22 பேரை 2 விசைப்படகுகளுடன் இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்றனர்.
விசாரணைக்கு பிறகு அவர்கள் அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதில் 12 பேருக்கு 3.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ள இலங்கை நீதிமன்றம் கட்டத் தவறினால் 6 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என தீர்ப்பளித்துள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தும் அபராதமின்றி மீனவர்களையும் படகுகளையும் மீட்க வலியுறுத்தியும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கும் தருவைக்குளம் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்திலும் பங்கேற்றனர். மீனவர்களை மீட்க ஒன்றிய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் மீனவர்களின் உறவினர்கள் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்காங்க. எல்லாம் தேடும்போது எங்களுக்கே மனசு ரொம்ப சங்கடமாக தெரியுது. எங்களாலே வீட்டில் நிம்மதியாக இருக்கவும் முடியல. பிள்ளைய மூஞ்ச பார்த்து எங்களுக்கு அழுதியாக தான் வருது. எங்களால் முடியல. அதனால் மீனவர்களை எப்படியாவது எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எங்கிட்ட சேர்த்துருங்க. என் மகன் கடலுக்கு போய் 3 மாதம் ஆச்சு. நான் இன்னும் கண்ணாலோட பார்க்கவே இல்லை. அவனை 3 மாதத்தில் எப்பயாச்சும் வந்துடும், 3ஆம் தேதி விட்டுருவோம்னு சொன்னாங்க. 3ஆம் தேதியும் பார்த்துட்டோம், வரவே இல்லை. நான் என் மகனை பார்க்கணும் போல் இருக்குது. இப்போ எனக்கு நான் என் மகனை பார்க்கணும். மக்களை எல்லாரையும் 22 பேரையும் நல்லபடியாக விட்டுரு சொல்லி அரசாங்கத்தை நான் கேட்டுக்கிறேன். இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சித்தலைவர், மீன்வளத்துறை மற்றும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு மனு அளித்தும் பயன் இல்லை என்று மீனவர்களின் உறவினர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். உண்ணாவிரதம் இருக்கோம். 22 மீனவர்களும் அந்த விசைப்படகும் எங்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கு வேணும். நாங்கள் சொல்லணும், நல்ல தீர்ப்பு. இந்த உண்ணாவிரதத்துக்கு இந்த இதுக்கும் நம்ம மத்திய மாநில இது வரைக்கும் எந்த ஸ்டெப்புமே எடுக்கிறோன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எடுக்கலை. இன்னைக்காவது எங்களுக்காண்டி எடுக்காங்களான்னு பார்ப்போம். இதுக்கப்புறமே எடுக்கலைன்னா என்ன பண்ணணும், நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு நாங்கள் எடுப்போம். மீனவர்களின் உண்ணாவிரதத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, SP சண்முகநாதன், செல்லப்பாண்டியன் ஆகியோர் பங்கேற்றனர். தருவைக்குளம் மீனவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அப்பகுதிகளில் உள்ள கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டன. இலங்கை சிறைபிடித்திருக்கும் மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை மீட்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவம் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 7ஆம் தேதி புதுக்கோட்டை மீனவர்கள் 14 பேர் 3 விசைப்படகுகளுடன் கைது செய்யப்பட்டதை நினைவூட்டிய அவர், நடப்பாண்டில் இதுவரை 350 மீனவர்கள் மற்றும் 49 மீன்பிடி படகுகள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுவே கடந்த 6 ஆண்டுகளில் கைதான அதிகபட்ச எண்ணிக்கை என்று ஸ்டாலின் கூறியுள்ளார். மீனவர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர், இது மீனவர்களின் சிறையிருப்பு காலத்தை நீட்டிக்கச் செய்யும் என்றும் இதனால் துயரத்தில் உள்ள மீனவ குடும்பங்கள் மேலும் பொருளாதார இழப்பை சந்திக்க நேரிடும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே மீனவர்களை விடுவிக்க தூதரக முயற்சிகளை மேற்கொள்வதுடன் கூட்டுப் பணிக்குழு கூட்டத்தை நடத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். $12,381 கோடி ரூபாய் குத்தகை பாக்கியை செலுத்தாததால் சென்னை கிண்டியில் உள்ள ரேஸ் கோர்ஸுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்த நிலையில் உரிய அவகாசம் வழங்கிய பிறகே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதியளித்துள்ளது. அரசுக்கு சொந்தமான 160 ஏக்கர் நிலத்தை 1946ஆம் ஆண்டு அப்போதைய சென்னை மாகாண அரசு சென்னை ரேஸ் கிளப்புக்கு 99 ஆண்டுகள் குத்தகைக்கு கொடுத்தது. ஆண்டுக்கு 614 ரூபாய் 13 காசுகள் வாடகையாக நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் 1970ஆம் ஆண்டு முதல் வாடகையை உயர்த்துவது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு ரேஸ் கிளப்புக்கு தமிழ்நாடு அரசு நோட்டீஸ் அளித்தது. வாடகையை உயர்த்துவது குறித்து ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படவில்லை என்று ரேஸ் கோர்ஸ் நிர்வாகம் தரப்பில் அளிக்கப்பட்ட விளக்கத்தை நிராகரித்த அரசு 730 கோடியே 86,81,000 ரூபாய் வாடகை பாக்கியை செலுத்த 2004ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து ரேஸ் கோர்ஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி SM சுப்பிரமணியம், சந்தை மதிப்பு அடிப்படையில் வாடகையை உயர்த்த அரசுக்கு அதிகாரம் உள்ளதாக கூறி நிலுவையில் உள்ள வாடகை பாக்கி 12,381 கோடியை செலுத்த உத்தரவிட்டார். தவறினால் காவல்துறை உதவியுடன் மனுதாரரை வெளியேற்றி நிலத்தை கையகப்படுத்திக் கொள்ளலாம் என அவர் கூறினார். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ரேஸ் கோர்ஸுக்கு சீல் வைத்தனர். குத்தகை
ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாகவும் மெட்ராஸ் ரேஸ் கிளப் மற்றும் நிலங்கள் முழுவதுமாக கையகப்படுத்தப்படுவதாகவும் வருவாய்த்துறை அறிவிப்பு வெளியிட்டது. இதனை எதிர்த்து ரேஸ்கோர்ஸ் நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை அவசர வழக்காக விசாரித்த நீதிபதிகள் எஸ். சுந்தர், ராஜசேகர் அமர்வு காலி செய்ய அவகாசம் கொடுக்காமல் நிலத்தை கையகப்படுத்தியது சட்டவிரோதமானது எனவும் அதற்கு நீதிமன்றம் துணை போகாது என்றும் தெரிவித்தது. அப்போது குத்தகையை ரத்து செய்வதும் நிலத்தை கையகப்படுத்துவதும் ஒரே நேரத்தில் நடத்தக்கூடாது எனவும் குத்தகையை ரத்து செய்தது குறித்து நோட்டீஸ் அளித்து காலி செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளதாகவும் அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு காலி செய்ய அவகாசம் வழங்கும் வகையில் குத்தகை ரத்து உத்தரவு குறித்து கடிதம் அனுப்பி வைக்கப்படும் என்றும் அதுவரை நிலத்தை கையகப்படுத்தும் நடவடிக்கையை நிறுத்தி வைப்பதாகவும் நீதிமன்றத்தில் அவர் உறுதியளித்தார். கீழ்பவானி கடைமடை பகுதிக்கு தண்ணீர் சென்றடைய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் முத்துசாமி உறுதியளித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் கீழ்பவானி பிரதான கால்வாயில் இருந்து பக்கிரமான கிளை கால்வாயில் குறைவான நீர் திறக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் கடைமடை பகுதிகளான பெரிய புலியூர், ஐயம்பாளையம், எலவமலை உள்ளிட்ட பகுதிகளில் 350 ஏக்கர் நெல் சாகுபடியை தொடங்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது. கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் வந்து சேர நடவடிக்கை எடுக்க கோரி கவுந்தம்பாடி அடுத்த சேவா கவுண்டனூரில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக ஈரோட்டில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் முத்துசாமி கால்வாயில் போதிய அளவு நீர் திறக்கப்பட்டதாக விளக்கம் அளித்தார். நீர்வளத்துறையின் நேரில் ஆய்வு செய்து வரும் நிலையில் விரைவில் கடைமடை பகுதிக்கு நீர் சென்று சேரும் என்றும் அவர் உறுதியளித்தார். தண்ணீர் போகாமலோ தண்ணீர் பற்றாக்குறையோ அல்லது இங்கே செய்த வேலைகளிலே பிரச்சனையோ அல்ல, இடையிலே யாரோ செய்த ஒரு தவறு. இந்த இடத்துல ஒரு அடைச்சிட்டாங்கிற ஒரு தகவல். எனவே அதை முழுமையாக விசாரித்த பின்னால் தான் நான் சொல்ல முடியும். ஆனால் அதிகாரிகள் இப்பொழுதே அங்கே போயிருக்கிறார்கள், காவல்துறையில் போயிருக்கிறார்கள். முழுசாக விசாரிச்சுட்டு நாங்கள் பண்ணுறோம். ஆனால் கடமடைக்கு தண்ணீர் போவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். பவானிசாகர் அணையில் இருந்து கடந்த மாதம் 15ஆம் தேதி கீழ்பவானி பிரதான கால்வாயில் வினாடிக்கு 2300 கனஅடி வீதம் நீர் திறக்கப்பட்டது. முதல் போக சாகுபடிக்கு வழக்கமான அளவு நீர் திறக்கப்பட்ட போதும் கடைமடைக்கு தண்ணீர் வரவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். வட ஆந்திராவில் மீண்டும் கனமழை வெளுத்து வாங்குவதால் நீர்நிலைகள் நிரம்பி கிராமங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் கிருஷ்ணா, என்டிஆர், பல்நாடு மாவட்டங்களில் பலத்த சேதம் ஏற்பட்டது. விஜயவாடாவில் 2 நாட்களில் 30 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் வெள்ளம் சூழ்ந்து மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். இந்நிலையில் வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக வட ஆந்திர மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை பல இடங்களில் மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. தொடர் மழையால் ஆறுகள், ஓடைகள், சிற்றோடைகள் நிரம்பி சாலைகள் துண்டிக்கப்பட்டு பல இடங்களில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. விசாகப்பட்டினம் அருகே ராமகிருஷ்ண நகர் காளிமாதா அம்மன் கோவிலுக்கு செல்லும் வழியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்று சேதமடைந்தது. விசாகப்பட்டினத்தின் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. அல்லூரி சீதா ராமராஜு மாவட்டத்தில் பெண் ஒருவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. வெள்ளப்பெருக்கு காரணமாக கிராமத்திற்குள் ஆம்புலன்ஸ் வர முடியவில்லை. எனவே கிராம மக்கள் கயிறு கட்டி வரிசையாக நின்று வெள்ளத்தை கடந்து கொண்டு சென்று கர்ப்பிணியை ஆம்புலன்ஸில் ஏற்றினர். ஆந்திராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஸ்ரீகாக்குளம், அல்லூரி, சீதாராமராஜு, கோதாவரி மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளம் பாதித்த இடங்களில் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன.
முன்னணி நடிகரான ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்தியை பிரிவதாக அறிவித்துள்ளார். தமிழ் திரையுலகில் பிரபல ரியல் ஜோடியாக அறியப்பட்டவர்கள் நடிகர் ஜெயம் ரவி மற்றும் அவரின் மனைவி ஆர்த்தி. இவர்களுக்கு கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்ற நிலையில் தற்போது 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில மாதங்களாக பிரிந்து வாழ்ந்து வந்த ஜெயம் ரவி தற்போது தன் மனைவி ஆர்த்தியுடனான திருமண வாழ்விலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகுவதாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீண்டகால யோசனை மற்றும் பல பரிசீலனைக்கு பிறகு ஆர்த்தியுடனான திருமண வாழ்விலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்டது அல்ல என குறிப்பிட்ட ஜெயம் ரவி, தன்னை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் நல்வாழ்விற்காக எடுக்கப்பட்டது என குறிப்பிட்டுள்ளார். 10 ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படாத ஆதார் அட்டைகளை இலவசமாக புதுப்பிக்க செப்டம்பர் 14ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் அட்டைகளை இணைய வழியில் எவ்வாறு புதுப்பிப்பது என இப்போது பார்க்கலாம். 10 ஆண்டுகளுக்கு முன் விநியோகிக்கப்பட்ட ஆதார் அட்டைகள் ஒரு முறை கூட புதுப்பிக்கப்படாமல் இருந்தால் அடையாள மற்றும் இருப்பிட சான்றுகளை கொண்டு அவற்றை புதுப்பிக்க வேண்டும் என்றும், இந்த நடவடிக்கையை செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள் இலவசமாக மேற்கொள்ளலாம் என்றும், அதன் பிறகு ஆதார் அட்டையை புதுப்பிக்க 50 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் ஆதார் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆதார் சேவை மையங்கள் மூலம் மட்டுமின்றி myAadhar.uidai.gov.in என்ற இணையதளம் மூலமும் ஆதாரை இலவசமாக புதுப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் ஆதார் எண்ணையும் ஆதார் எண்ணோடு இணைக்கப்பட்டுள்ள செல்போனுக்கு வரும் OTP-யையும் கொண்டு லாகின் செய்ய வேண்டும். பின்னர் ஆதார் இணையதளத்தில் உள்ள உங்களின் அடையாளம் மற்றும் இருப்பிடம் உள்ளிட்ட சுய விவரங்களை சரிபார்க்க வேண்டும். அதில் உள்ள தகவல்கள் அனைத்தும் சரியாக இருந்தால் ஐ வெரிஃபை தட் த அபோவ் டீடைல்ஸ் ஆர் கரெக்ட், அதாவது மேற்கண்ட தகவல்கள் அனைத்தும் சரியானவை என்ற பொத்தானை அழுத்த வேண்டும். பின்னர் தாக்கல் செய்ய விரும்பும் அடையாள மற்றும் முகவரி சான்றுகளை பதிவேற்றம் செய்ய வேண்டும். தாக்கல் செய்யும் ஆவணங்கள் 2 MB அளவுக்குட்பட்ட JPG, PNG அல்லது PDF வடிவத்தில் இருக்க வேண்டும். இறுதியாக அனைத்து விவரங்களையும் சரிபார்த்துவிட்டு இணையதளத்தில் ஆவணங்களை பதிவேற்றம் செய்ததும் உங்கள் ஆதார் புதுப்பிக்கப்பட்டு விட்டது என்பதற்கான சான்றிதழை நீங்கள் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். தமிழ்நாடு முழுவதும் விநாயகர் சிலைகள் கோலாகல வரவேற்புகளுடன் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. கோவையில் குனியமுத்தூர், போத்தனூர், சுந்தராபுரம், ஈச்சனாரி உள்ளிட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் குறிச்சிக்குளத்தில் கரைக்கப்பட்டன. இதேபோல மதுக்கரை, திருமலையாம்பாளையம், சாவடி, எட்டிமடை பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகளை வாளையாறு அணையிலும், ஆலந்துறை, புலுவப்பட்டி, இருட்டுப்பள்ளம் சுற்றுவட்டார பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் சாடிவயல் தடுப்பு அணையிலும் கரைக்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி நகர் மற்றும் சுற்று வட்டாரத்தில் வைக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கலவராயன் மலை அடிவாரத்தில் உள்ள கோமுக்கி ஆற்றில் கரைக்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஆம்பூர்பேட்டை பொன்னியம்மன் கோவிலில் பல்வேறு பகுதிகளில் இருந்து விநாயகர் சிலைகள் கொண்டுவரப்பட்டன. பிற்பகல் 2 மணி அளவில் பொன்னியம்மன் கோவிலில் இருந்து கேரள செண்டை மேளம் முழங்க முக்கிய சாலைகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பள்ளிப்பட்டு ஏரியில் கரைக்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட 15க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கேரள செண்டை மேளம் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு இறையமங்கலம் காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.